லவால் இந்த உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட் எதுன்னு தெரியுமா? இந்த கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ், பாஸ்கெட் பால் இது எதுவுமே கிடையாது. மற்ற பால் அண்ட் ராக்கெட் ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்மிண்டன் தான் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட். இது ஏன் ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட்னு சொல்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஸ்மாஷ் அடிக்கும்போது அந்த ஷட்டில் காக் கிட்டத்தட்ட 321 km/h அப்படிங்கிற வேகத்துல காத்த கிழிச்சுக்கிட்டு டிராவல் பண்ணும். இது ஜப்பான்ல இருக்கிற ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயினோட வேகத்துக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, எப்படி ஒரு பேட்மிண்டன் பிளேயரால அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்மாஷ் அடிக்க முடியுது அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம வீடியோவே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மாஷ் அடிக்கணும் அப்படின்னா காத்துல பறந்து வர ஷட்டில் காக்கை அதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ல அதிக ஃபோர்ஸ் கொடுத்து ஹிட் பண்ணும். ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்மாஷ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஆப்போனன்ட் ஷட்டில் காக்கை ஹைட்டா ஏர்ல ஹிட் பண்றப்போ மிட் கோர்ட்ல இருந்து ரியர் கோர்ட்டுக்கு தன்னோட பொசிஷனை செட் பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த ஷட்டில் காக் கரெக்டா அவருக்கு மேல ஏர்ல டிராவல் ஆயிட்டு இருக்கப்போ தரையில இருந்து ஒரு ஜம்ப் கொடுத்து ராக்கெட்டை தலைக்கு பின்னாடி கொண்டு போய் ராக்கெட்டை ஸ்விங் பண்ணி தன்னோட ரிஸ்டால ஒரு பவர்ஃபுல் ஸ்னாப் பண்ணுவாரு. இந்த ஸ்மாஷ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் தான். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்க நம்ம ஒரு சின்ன பாலையும் ஒரு பெரிய பாலையும் எடுத்துக்கலாம். இந்த சின்ன பாலை ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து நான் கீழே போடுறேன் அப்படின்னா அது ஓரளவுக்கு தான் பவுன்ஸ் ஆகுது. இதுவே இந்த சின்ன பாலை ஒரு பெரிய பால் மேலே வச்சு இப்படி ட்ராப் பண்ண அப்படின்னா அந்த சின்ன பால் ரொம்ப ஹைட்டுக்கு ட்ராவல் பண்ணுது. இதுக்கு காரணம் இந்த பெரிய பால் கிரவுண்ட்ல ஹிட் ஆகி கெயின் பண்ற மொமெண்டத்தை அந்த சின்ன பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனால தான் சின்ன பால் ரொம்ப தூரத்துக்கு போகுது. அதே மாதிரி இங்க பிளேயர்ஸ் ஜம்ப் பண்றப்போ ஜெனரேட் ஆகிற மொமெண்டம் லெக் மசில்ஸ்ல இருந்து ஷோல்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ராக்கெட் வழியா இந்த ஷட்டில் காக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி அதிக மொமெண்டம் இந்த கம்மியான எடையுள்ள ஷட்டில் காக் மேல ஆக்ட் ஆகும்போது இந்த ஷட்டில் காக் ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். இங்கே தான் நம்ம பிவி சிந்து மாதிரியான டால் பிளேயர்ஸ்க்கு ஸ்மாஷ் அடிக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம பிவி சிந்து 2016 ரியோ டி ஜெனீரியோ ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடலும் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடலும் இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. பிவி சிந்துடைய ஸ்மாஷ் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா 350 360 km/h இருக்கும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க ஸ்மாஷ் அடிக்கிறதுக்கு அவங்களோட ஸ்கில்லையும் தாண்டி ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கக்கூடியது அவங்களோட ஹைட்டும் லாங்கான லிம்ஸும் தான். இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 15 cm லென்த் ஸ்பேனரை வச்சு நம்ம ஒரு போல்ட்டை டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 50 N ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டார்க் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் அப்படின்ற ஃபார்முலாவில் ஸ்பேனரோட லென்த்தையும் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7.5 Nm டார்க் கிடைக்கும். ஆனால் இதுவே இந்த ஸ்பேனரோட லென்த்தை அதிகப்படுத்திட்டு, அதாவது அதோட லென்த்தை 30 cm எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பேனரில் 50 N ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு 15 Nm டார்க் கிடைக்கும். அதாவது லென்த்தை அதிகப்படுத்திட்டு சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதிக டார்க் கிடைக்குது. இப்போ எப்படி ஸ்பேனரோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்மளால கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தே அதிக டார்கை ஜென்ரேட் பண்ண முடிஞ்சதோ, அதே மாதிரி லென்த்தியான லிம்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் கம்மியான எஃபர்ட் கொடுத்தே அதிக டார்கை ஜென்ரேட் பண்ண முடியும். இதனால அவங்களோட ஸ்மாஷுமே பவர்ஃபுல்லாக. வணக்கம், என் பேர் திருமலைவாசன். நான் பல்லாவரத்தில் இருக்கேன். இப்போதைக்கு நான் கிறிஷ் பேட்மிண்டன் அகாடமியில் கோச்சாக இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா லீ ஜியா மலேசியன் பிளேயரு. அவரோட பேக் ஹேண்ட் ஸ்மாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபுட் ஒர்க்கும் சரி, மூவ்மெண்ட்டும் சரி, பேக் ஹேண்ட் ஸ்மாஷ் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் மற்ற ஸ்போர்ட்ஸில் பால் ஆப்போனன்ட் கிட்ட போயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு, வேற எங்கேயா தூரமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 seconds ஒரு 5 seconds ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா உங்களால் திரும்ப முடியாது, போக முடியாது. பால் எப்போ உங்ககிட்ட வரும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும், கம்பல்சரி. இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்மாஷ் யார் அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி அப்படிங்கிறவர். இவர் 2013 யோனிக்ஸ் கண்டக்ட் பண்ண ஃபாஸ்டஸ்ட் ஸ்மாஷ் சேலஞ்சில் 565 km/h அப்படிங்கிற வேகத்தில் ஸ்மாஷ் அடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் பாரிஸில் நடக்க போகிற ஒலிம்பிக்ஸில் பிவி சிந்து உட்பட 7 பேர் 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் கப்பு முக்கியம் பிகிலே. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மாஷுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஸ்போர்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. ராக்கெட் ஏன் குட்டை கொடு, ஒரு பவர்ஃபுல் ஸ்மாஷ் எப்படின்னு நான் கற்று தரேன். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ரெயின்போல ஏன் எப்போதுமே ரெட் கலர் மேலே இருக்கு? அண்டர் வாட்டர்ல அவ்வளோ ப்ரெஷர்ல மீன் எப்படி உயிரோட இருக்கு?
இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அண்ட் அதை உங்களால் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஒரு வீடியோவை எடுத்து கீழே இருக்கிற ஃபார்மில் அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் உங்களுக்கானது மட்டும் கிடையாது, எடிட்டர்ஸ் அண்ட் அனிமேட்டர்ஸ் கூட இந்த ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். வெல்கம் டு LMES.